அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் புதிதாக எப்பொழுது நிரப்ப இருக்கிறார்கள்? போக்குவரத்து கழகத்தில் நடந்து முடிந்த தேர்வுகளுடைய விடை மற்றும் ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்லி யாருக்கு பணி ஆணை அப்படின்ற தகவலை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. போக்குவரத்து கழகத்தில் பணி ஆணைகள் வந்து விட்டதா இல்லையா? எல்லோருமே குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா? அடுத்து என்ன நடக்கிறது போக்குவரத்து கழகத்தில்? அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. அரசு பேருந்து தமிழ்நாடு மாநில போக்குவரத்து நிறுவனங்களின் சார்பாக செய்முறை தேர்வுகள் கடந்த செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 22 வரை நடைபெற்று முடிந்தது. செய்முறை தேர்வில் பல்லாயிரக்கணக்கானோர் செய்முறை தேர்வில் கலந்து கொண்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் பேருந்தை ஓட்டி காட்டிவிட்டார்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்றது எல்லாருமே கேள்வியாக இருக்குது. இப்போ எப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு பஸ்ஸை ஓட்டினவங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதற்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து ஒரே பதில் தான், லிஸ்ட் எல்லாமே நாங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டோம், இன்னும் விரைவில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் சில மாவட்டங்களில் நமக்கு அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்துட்டுருக்கு. எப்படி அப்படின்னா, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றது இன்னும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ சில மாவட்டங்களில் சேலம் மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிட்டது, எங்களே டிசம்பர் 1 முதல் பணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு நாங்கள் பஸ் ஓட்டலாம், டிசம்பர்லேருந்து ஒரு மாதம் ட்ரைனிங் பீரியடாக இருக்கும், பொங்கலுக்கு பஸ்ஸு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறதுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் கண்டிப்பாக செய்முறை தேர்வில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, பணி ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்ரு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நல்ல மெரிட்டில் வந்தவங்களுக்கு மட்டும்தானா பணி ஆணைகள் அப்படின்றது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு பணி ஆணை தான் இந்த நிமிஷத்தில் வருமா அடுத்த நிமிஷம் வருமா கண்ணா. ஸோ தயவு செய்து ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எஸ்எம்எஸ், மெயிலு, காலு எதுவுமே அனுப்ப முடியாது. இந்தியா போஸ்ட்டில் மட்டும்தான், போஸ்டல் அஞ்சல் அலுவலகங்கள் வாயிலாக மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வருங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்து மாவட்டத்தினருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், போக்குவரத்து கழகத்தில் 2026 ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன், 2026 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதில் டிரைவர் ஒரு 7000 பேரும், கண்டக்டர் ஒரு 6000 பேரும் எடுக்கிறதா முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர்லாம் எடுக்க மாட்டாங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் மட்டும்தான் எடுக்கிறதா சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் முக்கியமான முடிவை இன்னும் சில தினங்களில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் எல்எல்ஆர் போட்டுட்டு டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது மக்களே. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், முதலுதவி சான்றிதழ், இது எங்கே கொடுக்குறாங்க? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக மட்டும்தான் இதை வழங்குறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய சர்டிஃபிகேட்டை வேலிடாக வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஆண்டு முதல் தனித்தனியாக தாங்க போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு எடுக்க போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டிஸில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் விண்ணப்பிக்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் புதிதாக எப்பொழுது நிரப்ப இருக்கிறார்கள்? போக்குவரத்து கழகத்தில் நடந்து முடிந்த தேர்வுகளுடைய விடை மற்றும் ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்லி யாருக்கு பணி ஆணை அப்படின்ற தகவலை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. போக்குவரத்து கழகத்தில் பணி ஆணைகள் வந்து விட்டதா இல்லையா? எல்லோருமே குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா? அடுத்து என்ன நடக்கிறது போக்குவரத்து கழகத்தில்? அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். மக்களே,
நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. அரசு பேருந்து தமிழ்நாடு மாநில போக்குவரத்து நிறுவனங்களின் சார்பாக செய்முறை தேர்வுகள் கடந்த செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 22 வரை நடைபெற்று முடிந்தது. செய்முறை தேர்வில் பல்லாயிரக்கணக்கானோர் செய்முறை தேர்வில் கலந்து கொண்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் பேருந்தை ஓட்டி காட்டிவிட்டார்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்றத எல்லாருமே கேள்வியாக இருக்குது. இப்போ எப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு பஸ்ஸை ஓட்டினவங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதற்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து ஒரே பதில் தான், லிஸ்ட் எல்லாமே நாங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டோம், இன்னும் விரைவில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் சில மாவட்டங்களில் நமக்கு அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்துட்டுருக்கு. எப்படி அப்படின்னா, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றது இன்னும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ சில மாவட்டங்களில் சேலம் மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிட்டது, எங்களே டிசம்பர் 1 முதல் பணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு நாங்கள் பஸ் ஓட்டலாம், டிசம்பர்லேருந்து ஒரு மாதம் ட்ரைனிங் பீரியடாக இருக்கும், பொங்கலுக்கு பஸ்ஸு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறதுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் கண்டிப்பாக செய்முறை தேர்வில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, பணி ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்ரு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நல்ல மெரிட்டில் வந்தவங்களுக்கு மட்டும்தானா பணி ஆணைகள் அப்படின்றது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு பணி ஆணை தான் இந்த நிமிஷத்தில் வருமா அடுத்த நிமிஷம் வருமா கண்ணா. ஸோ தயவுசெய்து ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்பாயின்மெண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எஸ்எம்எஸ் மெயிலு காலு எதுவுமே அனுப்ப முடியாது. இந்தியா போஸ்ட்டில் மட்டும்தான், போஸ்டல் அஞ்சல் அலுவலகங்கள் வாயிலாக மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வருங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்து மாவட்டத்தினருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், போக்குவரத்து கழகத்தில் 2026 ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன், 2026 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதில் டிரைவர் ஒரு 7000 பேரும் கண்டக்டர் ஒரு 6000 பேரும் எடுக்கிறதா முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர்லாம் எடுக்க மாட்டாங்க, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் மட்டும்தான் எடுக்கிறதா சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் முக்கியமான முடிவை இன்னும் சில தினங்களில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் எல்எல்ஆர் போட்டுட்டு டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது மக்களே. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், முதலுதவி சான்றிதழ், இது எங்கே கொடுக்குறாங்க? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக மட்டும்தான் இதை வழங்குறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய சர்டிஃபிகேட்டு வேலிடாக வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஆண்டு முதல் தனித்தனியாக தாங்க போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு எடுக்க போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டிஸில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் விண்ணப்பிக்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.